காலமாக கடந்து விட்டது இல்லையா? இருந்தாலும் சமயப்பட்டாயா எப்படி இருக்குது? பாதி போயிடுச்சு, பாதி இருக்குது. ஏன்னா நேரம் அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும். சமையல யார் யார் இருக்கிறார்கள்? எங்க சித்தப்பா, எங்க மாமா, எங்க மச்சான், எங்க அங்காளி, எங்க பங்காளி, என் கொண்டான் குத்தான் எல்லாம் இருக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் பாதாரம் கிழக்கம் இன்னும் நம்ம போல கற்றிருந்த நாடக வாத்தியார்கள் அம்மனாக விளையக்கூடிய திரௌபதி அம்மனுக்கும் சிறுவன் ஒரு கோடி வணக்கம். சமயம் விளக்கம் மறுபடியும் எடுத்து எப்படி என்றால் பாட்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவிக்கு ஐவர் ராஜாக்கள் எப்படி மத்ரா தேவிக்கு எப்படிங்க ஐவர் ராஜாக்களிலே அர்ஜுனன் அது தவிர இன்றைய தினத்தில் பாவியாக திருடன் செய்யாத கொடுமைகள் செய்து சூது மகனை ஆடி பறித்து உப்பு சட்டு வருவது கொண்டு படுத்துக் கொண்டான். அப்படி படித்து 12 ஆண்டு வனவாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு நாடு இல்ல விட்டால் மறுபடியும் 11 எட்டு தெரிவித்தார். ஆமா, அப்படி 12 கழித்து அத்தியாவசியம் துணித்து நாடு கேட்காத சென்றார். யாரு முதல்ல உலக மகரிஷியை தூது அனுப்பி
நாடு கொடுக்க மறுத்தார். மறுபடியும் மாமாவை மாலாக்க நினைத்து உதவினாலும் அதுக்கு நாடு கொடுக்க மறுத்தார். அப்படி நாடு கொடுக்க மறுத்தார். 18 18 நாள் யுத்தம் அப்படி என்று மாமத்தை அமைத்தார். நேற்றோடு என்ன 16 17 17ஆம் இடத்துல இன்னும் நம்முடைய மாமாவை வரக்கான அதனால மாமன் தோற்றம் செய்வார் இல்லையா? கோவிந்த கோபால கண்ணா மாமன் சாரதியாக வேண்டும் இல்லையா? அதனால நான் அடுத்ததாக அது சீக்கிரம் உங்க மாமாவை கிடைக்கணும் நானே போயிட்டு வந்தேன். எங்க மாமா திட்டாரா? எங்கள் அறியாத ஹரி நாராயணா கையில சக்கரை சுத்துது. சரி அந்த தண்டு ஓ அந்த அபய சங்கு தப்படிக்காத பதுமாற ஊதி காட்ட சொல்றா. ஊதி காட்டுங்க. பகவான் சங்க ஊதிட்டாரு அபய சங்கு என் திருவடியை கண்டாய் திரு அருள் நீயும் பெறுவாய் ஆசீர்வாதம். இந்த நேரத்தில் என்னை அழைத்த காரணம் உங்களுக்கு அழைத்த காரணம் தெரியாது? ஆமா ஆமா அமர்கலம் என்று சொல்லக்கூடிய சமர்கல பூமியில 17 நாள் சண்டை ஆரம்பம். சரி அதனால தினத்திலே எங்க போக வேண்டும்? குருச்சேத்திரம் போக வேண்டும். சரி அதனால போக வேண்டாம். சீக்கிரம் காலத்தை போட்டு எதிராளியை கர்ணனை ஒழிக்க வேண்டும். கர்ணனை இந்த கர்ணனை ஒழிக்க வேண்டும் என்று எப்போது என்னிடத்தில் உரைத்து விட்டாயோ அப்பதான் எனக்கு பயமாக வருகிறது. காரணம் உனக்கு தெரியாது. என்ன காரணம்? சண்டைக்கு போக வேண்டும் என்று உரையை தட்டி ரதத்தை ஓட்டி என்று உரைக்கிறாயே.
தாமதிப்பதற்குரிய காரணம் உனக்கு தெரியாது. மைத்துனா, காரணத்தை சொன்னால் என்னை ஏளினம் செய்ய மாட்டாய். மாமா உங்களை போய் ஏன் செய்வாரா? நீங்க இருக்கும்போது மைத்துனா, உரைக்கிறேன் கேள். சொல்லுங்க. ஒரு மணி நேரம் சதி செய்யோ திருயன்னிடம் குணமதி சற்ற குல விளங்கினோ ஐயரோடே இதுவரை உங்களை பாதுகாத்தேன் எப்படியோ அதிக பலமுடையோ கண்ணன் கரத்தில் இருக்கும் நாகபானம் எல்லாம் முடியாது. ஆகாத காரியம் இந்த ஆதிமாய நாகப்பட்டவன் இந்த ஐவர்களை கேட்கவே முடியாது. அதனால இதனுடைய காரணம் என்ன தெரியுமா? பதிவிட்டு கலிகட்டு ஐவர்கள் 13 வருஷம் யார் கட்டளை? துரியன் கட்டளையை சிறமேல் கொண்டு வனத்திலே கழித்து வந்து ஏதாவது கஷ்டம் இருக்கின்ற போது அந்த கஷ்டத்துல பங்கு கொண்டவனான், துன்பம் வருகின்ற போது துன்பத்திலே பங்கு கொண்டவனான். சதி செய்ய துரியனுடைய கொடுமை எல்லாம் பகிர்ந்து நான் அதையெல்லாம் காப்பாற்றி வந்தேன் உங்களை. இதுவரை காப்பாற்றினால இன்று 17 இந்த கர்ணன் கரங்கள் இருக்கிறார் ஒரு பாம்பு. என் பெருமை உனக்கு எப்படி தெரியும்? கர்ணன் கையில் இருக்கக்கூடிய பாம்புக்காக நீ பயப்படுறியா? ஆமா, நீ எப்பேற்பட்ட ஆளு? என்ன உரைக்க விரும்புகிறாய்? பார்க்கடலில் எப்படி இருக்கின்ற அந்த நாகத்தின் சட்டம் மீதுதான் படுப்பதோ பாம்பு, நான் விளையாடுவதோ பாம்பு, நான் நடித்து இருப்பதோ பாம்பு, பாம்பு நீண்டு விளையாடி இருந்ததோ பாம்பு. அப்படியெல்லாம் பாம்பின் மீது வாழ்ந்து கொண்ட நீ இந்த பாம்புக்கு நல்ல பாம்புக்கு பயப்படுறிய? அது கடி தெரியாது, நல்ல பாம்புங்க. அது எப்பேற்பட்டவன் நாகம் தெரியுமா? அது ஒரு விதமான பாம்பு. இருக்கக்கூடிய பாம்பில அது ஒரு விதமான பாம்பு. உன்னுடைய வீம்பு எங்கட்டமான சாமி வழியா போய் அதனால வர மாட்டேன்னு சொல்றேன். எனக்கு வேண்டாம், நான் வரல. அப்படியே
சொல்ல வர? ஓஹோ மைத்துனா, கர்ணன் கரத்தில் இருக்கக்கூடிய பாம்பு விதமானது. அந்த விதமான பாம்பில 14 லோகம் கர்ணன் கரத்தில் இருப்பது நாகம். இந்த நாகத்தை கண்டால்தான் எனக்கு கூட வருவதற்கு கூட பயமாக இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, அந்த இரணைய பலம் கொண்ட கர்ணன் சாதாரணம் அல்ல. இரணிய பலம் கொண்ட 1000 இரணிய பலம் கொண்டவன் கர்ணன். அவனை கொல்வதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா மைத்துனா, இப்ப நீ என்ன சொல்ற? மட்டும்தான் தெரியும். அந்த அசுரசேனத்தை கண்டால் தான் எனக்கு பயம் வருது. கைதி பண்ண அடிக்கிறதுக்கு மாமண்டா கைதா வர வச்சிருவோம் போல. ஆமா சரி மைத்துனா, அந்த அதிகண்டாவனம் சூழம் மகிழம் மாறி அதிகாண்டாவனத்தை எரித்தவன் நீ உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய புகழையும் அறிய வேண்டும் என்று எண்ணத்தோடு உன்னை சோதித்தேனே தவிர பாதகம் சொல்லாதே பாட்டிவாய் ஏனென்று சோதித்தேன். சொல்லாத அளவுக்கு நீ நடந்து கேட்பா. இல்லன்னு வச்சுக்கா கேட்பானா? கேட்ட பிறகு கேட்டது யாருடா? ஓ பொட்டாட மாவன கேட்பானா? இது அதுக்கு மேலக்கு சரி இல்லையா? சோதித்தேன் கர்ணனை வெல்வது. கங்கணம் இந்த பூமி வார்த்தை தீர்ப்பது என் கடமை. அதனால எங்க போனோம்? இப்ப புறவிய தட்டி நாம் ரதத்தை ஓட்ட